ஜெபம் பண்ணிட்டு செபம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இதோ நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் இந்த காணொளி மூலமாக உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் மேன்மேலும் அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு இந்த ஒரு தருணத்தை கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, எங்கள் மேல் நீர் கொண்ட அன்புக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த துதி பலி, ஸ்தோத்திர பலி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை எட்டி பார்க்க எங்களுடைய பாவ குற்றங்கள் கண்டிப்பாக தடையாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் சிலுவையிலே ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக ஜீவனை விட்டீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை யோசித்தாலும் சிந்தித்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதை ஆழமாக உள்ளத்துல இருத்து கொண்டு சுவாமி, அதற்கு ஏற்றபடி நாங்கள் எங்களுடைய நினைவுகளினாலும் சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் ஆண்டவரே ஒருவருக்கே ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தெரிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழும்படியாக கூட நீர் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அருமையான மகனை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படப்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல சுவாமி, எங்களுடைய ஆத்தும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களின் என்ற ஆகாரத்திற்காக வாஞ்சித்து கதறுகிறது சுவாமி. கர்த்தாவே, நீர் அதை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர் சுவாமி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதற்கேற்றபடி நாங்கள் வாழ நீங்க எங்களுடைய கரத்தை பிடித்து வழிநடத்துங்க. இந்த செப வேலையை ஆசீர்வதித்து தாங்க. நீங்களே தலைவராக இருந்து பொறுப்படுத்த ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பான பணிக்கு செபத்தை இருக்கிறோம். கேடும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரியை தேவன் ஆஸ்வதிப்பாராக, ஒரு குடும்பத்தினரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஷியாம் சார் தெரியுதுங்க சார். சரிங்க, ஓகேங்க. நம்ம இந்த நாள்ல பார்க்கிற தலைப்பு வந்து இந்த வருடம் இருக்கட்டுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை தான் இந்த வாரம் பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஒரு வசனம் லூக்கா 9வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். தேவன் இந்த உலகத்துல எதற்காக வந்தார் அப்படின்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, எப்படியாவது நம்மள்ட்ட குறைய கண்டுபிடிச்சு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக கிடையாது. எப்படியாவது நம்மளை வந்து மனசை மாத்தி, நம்மளுடைய கேரக்டரை மாத்தி, நம்மளை எப்படியாவது பரலோக பாதையில் நடத்தி கடைசியில அவர் என்ன பண்ணணும்னா பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தாருடைய. நம்மள்கிட்ட குறை கண்டுபிடிச்சு நம்மளை அவர் வந்து எப்பயாவது அழிக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் அல்ல. நம்ம முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஸோ தேவன் அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எப்படியாவது நம்ம வந்து மனம் திருப்பதுக்குள்ள வரணும்னு அவர் எதிர்ப்பு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே விளையாடு. மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு எதற்கு வந்தார்னு பார்த்தோம். மனுஷகுமாரன் எதற்கு வந்தார்? நம்மளை வந்து நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல. நியாயம் தீர்ப்பதற்கு மீன்ஸ் என்ன சொல்றாரு? அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா பிதா எதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னா, அவராலே மக்கள் எல்லாம் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல. எதற்காக?
இந்த உலகம் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு அவர். ஸோ இந்த ஒரு அடிப்படை கருத்தை வச்சுக்கிட்டு இந்த நாளின் ஓமைக்குள்ள போகலாம். இந்த ஓமைக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உங்களை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆற்றி தேற்றி சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த கூடுகையில் தேவன் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேவன் எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மீறல்களையும் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற சிறிய ஜெபத்தை கேளும் சாமி. ஆண்டவரே இந்த ஓமையை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் நாமே கற்றுக் கொடுக்கும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஆவியானவரை கொண்டு இதை நாங்கள் புரிந்துக்கவும், இதிலிருந்து எங்களுக்கு என்ன பாடம், இதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்படி அபியாசிக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும், டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளும்படியாகவும் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு லூக்கா 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? முதல்ல இந்த ஓமையை ஃபுல்லா வாசிச்சிருவோம், அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். லூக்கா 13 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான். நிறைய தடவை கேட்டிருக்கோம், பட் இதோடைய முதல் 2 வசனம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். திரும்ப அதை வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இதுல 2 வார்த்தைகள் வருது. ஒன்னு பிலாத்து, இன்னொன்னு கலிலேயர், 3வது அவர். இந்த 3 பேர் யாருன்னா, பிலாத்துங்கிறது யூதேயாவுடைய தேசாதிபதி, ஏரோதுங்கிறவன் அதுல 1/4 பங்கு தேசாதிபதி. இந்த டோட்டல் யூதேயாவுக்கு யார் தான் தேசாதிபதினா பொந்திய பிலாத்து தான் தேசாதிபதி. பொந்திய பிலாத்து நமக்கு எல்லாரும் தெரியும். அடுத்தது அவருக்கு அப்படின்னா அது யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு. எதை பத்தி? கலிலேயருடைய ரத்தத்தை பத்தி. இந்த கலிலேயர் ரத்தத்தை யாரு சிந்திருந்தாங்கன்னா பிலாத்து சிந்திருந்தார். அதாவது அதாவது எருசலேம்ல உள்ள ஆலயத்துல பலி செலுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல பிலாத்து தன்னுடைய போர்ச்சவர்களை அனுப்பி உள்ள அந்த கலிலேயருடைய ரத்தத்துல, அதாவது கலிலேயர்களை ஒரு சிலரை வெட்டி கொண்டு இருப்பாங்க. இதுதான் அங்க நடக்கிற விஷயம். இப்ப இந்த கலிலேயர்னா யாரு? யூதர்கள்னா யாருன்னா, எருசலேம்ல இருந்த யூதர்கள் வேற, கலிலேயாவும் யூதர்கள் இருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல திருச்சி ஒரு ஏரியா போல, அடுத்து தஞ்சாவூர் ஒரு ஏரியா போல, தஞ்சாவூர் மக்கள் திருச்சி மக்கள் சொல்றது போல 2 பேருமே தமிழர்கள் தான். அதே போல இந்த யூதர்கள் கலிலேயாவில் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் கலிலேயர்ல தான் இருப்பார். அவரும் ஒரு கலிலேயர் தான். ஏன்னா நாசரேத்துங்கிற ஊர் எங்க இருக்குன்னா அவர் கலிலேயாவில் இருக்கு. ஆனா பெத்லகேம்ங்கிற ஊர் எங்க இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா இதுல எருசலேம் இருக்கு. அப்போ இவரும் கலிலேயர், நாசரேத்துங்கிற ஊர்ல அவர் வந்து வசிக்கிறார். இப்போ இந்த கலிலேயாவில இருந்து யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா பலி கொடுக்கறதுக்காக எருசலேமுக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை. அப்ப என்ன பண்றாருன்னா பிலாத்து தன்னுடைய போர்ச்சவர்களை அனுப்பி அங்க இருக்கிற கலிலேயர்களை வெட்டி கொண்டுறான். இந்த வெட்டி கொல்லப்பட்ட செய்திய மக்கள் வந்து யார்கிட்ட சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. இது போல ஆலயத்தில் வந்து கலிலேயர்களுடைய ரத்தத்தை வந்து பிலாத்து வந்து சிந்தி இருக்கலாம், நிறைய பேர் வெட்டி கொண்டு இருக்க விஷயத்த சொல்றாங்க.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, யூதர்களுடைய நினைப்பு எப்படின்னா, எருசலேம் யூதர்களுடைய நினைப்பு, கலிலேயர்கள் எல்லாம் பாவிகள், அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல கலிலேயர்களுக்கு விழுந்திருக்கு, அவங்கள கொண்டுட்டார் தேவன், நாமெல்லாம் ஓகே, கலிலேயர்களுடைய நாம பெஸ்ட், அதனால என்ன பண்றோம், நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு திருப்தி மனசு. இதுல வந்து அந்த மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க, கலிலேயர்கள் பாவிகள், நம்மளோட மோசமானவங்க, அதனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சு, கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா பிளாத்து மூலமா வெட்டிட்டாரு, நாம தப்பிச்சுக்கிட்டோம். இதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? இப்ப கலிலேயர்கள்லயே மட்டமானவங்க அவங்க, அதனாலதான் என்ன பண்றச்சு, அவங்களுக்கு சாவு வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா, இவங்களும் தன்னை வந்து உயர்வா நினைச்சுக்கிறாங்க, நாமெல்லாம் பாவம் கம்மியா செஞ்சிருக்கிறோம், அந்த செத்து போனவங்க தான் அதிக பாவி, இப்படிங்கிற ஒரு நினைப்பு மக்களுக்கு இருந்ததுனாலதான் கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த வார்த்தையை எடுத்து சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்ச காலதாப்பா இருக்கு, சோ நீங்களும் மனம் திரும்பாமல் போனா அந்த கலிலேயருக்கு என்ன நடந்துச்சோ அது உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து ஏன் சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, அவருடைய தொலைநோக்கு பார்வையில அவர் பார்க்கிறார் எருசலேமுக்கு நடக்க போறது. இப்போ அதுக்கு நடக்க போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த எருசலேமுக்கு ஆப்போசிட்ல உள்ள அந்த மலை மேல போய் உட்காந்துப்பார். உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாரு, அந்த எருசலேமை பார்த்து என்ன சொல்லுவார்னா, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்கிறது போல எத்தனையோ தடவை உங்களை அரவணைக்க எனக்கு மனசா இருந்தது, ஆனா உனக்கும் மனதில்லாமல் போயிட்டு அப்படின்னா எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுவார் அந்த ஒளியமலை மேல உட்கார்ந்து. அப்போ எருசலேம் நகரத்துக்கு பின்னால என்ன நடக்க போறதுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் மனம் திரும்பாமல் போனீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். இது எப்ப நடக்குது, கிபி 70 நடக்குது. அத முன்னாடியே சொல்றாரு, ஏன்னா அவங்களுடைய தவணையின் காலம் முடிய போகுது. நம்ம 70 வார தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம். கிமு 457 இருந்து கிபி 34ஓட ஏறக்குறைய 490 வருடங்கள் அவங்களுக்குன்னு காலக்கெடுப்பு ஒதுக்கப்பட்டுச்சு. நீங்க தானியேல் 9வது அதிகாரத்துல 26, 27, 28, 29 இந்த ஒரு 26 to 28 இந்த ஒரு 4 வசனங்களை வாச்சோம்னா எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட தவணையின் காலம் எப்போ முடியுங்கிறது கணக்குல வரும். சோ அந்த கணக்குப்படி யூதர்களுடைய தவணை காலம் முடிய போகுது, அந்த தவணை காலம் முடியறதுக்கு முன்னால நீங்க மனம் திரும்பின தப்பிச்சுப்பீங்கப்பா, இல்லைன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிறது. அதாவது இந்த கலிலேயருக்கு என்ன நிலைமையோ அதே தான் உங்களுக்கும். இதைதான் அவருக்கு வந்து என்ன பண்றாருன்னா இந்த மக்களுக்கு சொல்றாரு. அடுத்தது, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களாம். யூதர்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு நம்ம ஊர்ல வந்து ஒருத்தன் சின்ன வயசுல செத்து போயிட்டான்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் சரியான பாவி, அவன் செஞ்ச அக்கிரமத்தினால சீக்கிரம் செத்து போயிட்டான், இப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா அப்படிங்கிறது தான் அவருடைய. எல்லாருமே மோசமானவங்க தான், எல்லாருமே என்ன பண்ணணும், மனம் திரும்பலன்னா எல்லாருக்கும் அதே நிலைமை. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், இதுதான் வந்து சொல்ல வர்றார். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னா, அவர் ஒரு ஊழியத்தை செய்கிறார். என்ன ஊழியம்? இரக்கத்தின் ஊழியம். என்ன இரக்கத்தின் ஊழியம்? எப்படியாவது நம்மளை மனம் திரும்ப வைக்கணும். ஏன்னா அவருடைய இரக்கத்தின் ஊழியத்தின் மூலமாக நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பிக்க வைக்கிறதுக்கு அவரால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்றோம். நியாய தீர்ப்பு வரும் பொழுது எல்லாருக்கும் அதே தண்டனை தான் வரப்போகுது. அந்த தண்டனையிலேருந்து நம்ம தப்பிக்க வைக்கிறதுக்காக தேவன் இந்த உலகத்துல வந்து ஒரு ஊழியத்தை செய்தார். அதுல யாரெல்லாம் மனமாற்றம் அடைந்து அவர் தப்பிச்சுக்கிறாங்க, மற்றவங்களும் நியாயத்திற்குள்ள போறாங்கிறது தான் இதுல குறிச்சு. இப்பதான் ஒரு ஓமையை சொல்றார். இந்த ஓமைக்குள்ள போகலாம். அப்பொழுது அவன் ஓமையையும் சொன்னான். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான்.
இதுல நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்னு ஒரு அத்தி மரம் நடப்பிட்டு இருக்கு. அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதுல என்ன பண்றாரு, கனியை தேடுறாரு, ஒன்றும் வரல, கனி இல்லை. எவ்வளவு வருஷம் தேடுறாரு? 3 வருஷமா தேடுறாருன்னு பாக்குறோம். இப்போ பொதுவா அத்தி மரத்தோடைய குணம் என்னன்னா, எப்ப அத்தி மரம் தலை தலைன்னு இருக்குதோ, இல்ல இலை விட்டு இப்படியே பாக்குறதுக்கு துளிர்த்து தலை தலைன்னு இருக்கோ, அப்போ என்ன இருக்கும், அதுல கனி இருக்கணும். அத்தி மரம் தலை தலைன்னு வளர்ந்துருச்சுன்னா அதுல கனி இருக்கு. அத்தி மரத்துல இலை கொட்டி போச்சுன்னா அது கனி இருக்காது. நீங்க நிறைய அத்தி மரம், நம்ம வீட்டுல ஒரு அத்தி மரம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லா இலையும் கொட்டி மொட்டையா நிற்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே துளுர்த்து தலை தலைன்னு இருக்கும். தலை தலைன்னு இருக்குன்னா அதுல பழம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா என்ன பண்ணல, இவர் பார்க்கும்போது மரம் தலை தலைன்னு இருக்குது, அதுல என்ன இல்லைன்னா பழம் இல்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று. இதுல 2 பேரை தான் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் யாருன்னா தோட்டக்காரர், இன்னொருத்தர் யாருன்னா எஜமானன். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின பொழுது ஒன்று காணவில்லை. ஒரு மனிதர் இருக்காரு, அவர் திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை நட்டிருந்தாரு. அதுல கனியை தேடுறாரு, கனி இல்லை. இப்பொழுது அவர் தோட்டக்காரனையே நோக்கி, இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தோட்டத்தோடைய ஓனர், இன்னொருத்தர் தோட்டத்துல வேலை செய்யறது. இந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு, இந்த மரத்துல கனி இருக்கிறான்னு பாக்குறாரு, கனி இல்லை. இந்த தோட்டக்காரனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இப்ப 3 வருஷம் இதுல கனி தேடுறேன், இல்ல, இதை என்ன பண்ணு, வெட்டிடு. ஏன்னா இது நிலத்தையும் கெடுக்குது, நிறைய இடத்த அடைக்குது. இடத்த அடைச்சு அது கீழே எந்த ஒரு செடியும் வளர முடியாது, நிலத்தை கெடுக்குது. ஏன் இதை வச்சுக்கிட்டு வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாருன்னா, எஜமானரை பார்த்து, ஓனரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, போடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். இப்போ தோட்டத்துல வேலை செய்யறவர் என்ன சொல்றாருன்னா, எஜமானனை பார்த்து, ஐயா, இந்த வருஷம் அது இருக்கட்டும், நான் அதை என்ன பண்றேன், சுத்தி கொத்தி எரு போடுறேன். கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணு, வெட்டிடலாம் அப்படிங்கிறத தோட்டத்துல வேலை செய்யறவர் சொல்றாரு. இப்போ இதுல வர்ற தோட்டத்தோடைய ஓனர், எஜமானன் யாருன்னா பிதா. இந்த தோட்டக்காரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த இதுல பாத்தீங்கன்னா 2 பேருடைய இரக்கத்தையும் பார்க்கலாம். இவர் என்ன சொல்றாரு, தோட்டக்காரரு, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு ஓனர்கிட்ட கேட்கிறாரு. ஓனர் என்ன பண்றாருன்னா இரக்கத்தோட ஓகே அப்படின்னு சொல்றாரு. அவரும் எடுத்தோன்னு வெட்டல, அவரும் ஒவ்வொரு வருஷமும் கனி இருக்குதான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கனியே கொடுக்கல, தளன்னு வளருது. அதுக்கு கீழே பெரிய மரமா வளர்றதுனால சுத்தி இருக்கிற இடம், எல்லா இடமும் கீழே காலியா இருக்கு. கீழே மற்ற எந்த செடியும் வளர விட மாட்டேங்குது. அப்ப பாக்குறாரு, இது இன்னும் வேஸ்ட், நம்மளும் என்னென்னவோ பண்ணி பாக்குறோம், இது கனி கொடுக்கல, இதுதான் மரம் தான் செழித்து வளர்ந்துக்குது, இப்போ இது வேஸ்ட்ன்னு வெட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ டைம் யாரு கொடுக்குறாருன்னா எஜமானும் டைம் கொடுக்குறாரு. எடுத்தவங்க அத்தி மரத்தை வெட்டல. அதே சமயத்துல அவர் வெட்டணும்னு சொல்லும் போது இங்க தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன பண்றேன், நான் சுத்திலும் கொத்தி எரு போடுறேன் அப்படின்னா, அவர் ஓவியத்தை செய்து நம்மளை மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் அவர் செய்யறாரு. அதுக்காக கடைசி வரைக்கும் அப்படியே செஞ்சுக்கிட்டா இருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்றாங்க, வெட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அத்தி மரம் வெட்டப்படுவதற்கு முன்பாக அது கனி கொடுக்கணும். இது கனின்னா என்ன, லிட்டரலா அத்தி பழம் அப்படின்னு நம்ம இதுல எடுத்துக்கிட்டாலும் உண்மையான இது கனி என்னன்னா ஆவியின் கனிகள். ஒரு இதுல திராட்சை தோட்டம்னா யாரு, அத்தி மரம்னா யாரு, கனின்னா என்ன, தோட்டக்காரர்னா யாரு, இதெல்லாம் ஒண்ணுன்னா பார்க்கலாம். இதுல நம்ம முதல்ல பார்த்தது தோட்டத்தோடைய ஓனர் யாருன்னா பிதா. இந்த தோட்டக்காரர் யாருன்னு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சுத்திலும் கொத்தி எரு போடுவேன்னு சொல்றது என்ன, அவர் செய்கிற ஊழியம் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி நமக்கான ஊழியத்தை அவர் செய்து நம்மளை எப்படியாவது கனி கொடுக்க வைக்கணும்னு பாக்குறாரு. நம்ம கனியே கொடுக்கலன்னா வேற வழியே இல்லை, வெட்டி போட வேண்டியது. இது இப்ப பார்க்கலாம். இந்த திராட்சை தோட்டத்தில் இதுல ஒரு 2 கருத்தை பார்க்கலாம். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் எப்படி பொருந்துனது, இதுல இருந்து நமக்கான பாடம் என்ன. முதல்ல உண்மையை பார்த்தோம்,
முதல்ல ஒரு கருத்தை பார்த்தோம். என்ன கருத்தை பார்த்தோம்னா, பிதாவும் குமாரனும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காகவோ அக்கறை தீர்ப்புக்குள்ளாக்குறதுக்காகவோ உலகத்துக்கு வர்றதை விட என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது நம்ம ரட்சிக்கணும். அடுத்தது, மக்களுடைய மனசுல எப்படி எண்ணங்கள் இருந்ததுன்னா, குரூப் மக்கள் செத்து போறாங்க. செத்து போனவங்க இவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அவன்லாம் பாவி, அதனாலதான் செத்து போனான், நம்ம எல்லாம் நல்லவன், அதனால நமக்கு சாகல. இந்த விஷயத்த வந்து இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க. அவன்லாம் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வராருன்னு வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது அவர் ஒரு ஓமையை சொல்றாரு. இல்லப்பா, ஒரு திராட்சை தோட்டம், அதுக்கு நல்ல ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. எஜமானன் வந்து அதுல கனியை பாக்குறாரு, கனி கிடைக்கல. அப்போ தோட்டக்காரனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அதை வெட்டி போடுன்னு சொல்றாரு. தோட்டக்காரர் சொல்றாரு, இல்ல இல்ல, ஒத்தி கொஞ்சம் எரு போடுறேன், எரு போட்டா காய்க்குதான் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வெட்டிடும். இதுதான் வந்து விஷயம். அப்போ யூதர்களுக்கான ஒரு ஓமை என்னன்னா, தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் கனி கொடுக்க வேண்டும். யூதர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், இப்ப நாமளே இருக்கிறோம், மதியம் இப்படி வானத்தை பாக்குறோம், வாரி வெயில் அடிக்குது, மந்தமா வெயில் அடிக்குது, வானம் அப்படியே லைட்டா இட்டிட்டு வருதுன்னா மழை பெய்யும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம வந்து காலங்களையும் சூழல்களையும், மழை பெய்யும் காத்தடிக்குங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சொல்லுறோம். ஆனா தேவனுடைய ஊழியத்தை புரிந்து கொள்ளாதவாறு அவங்களுக்கு நடித்தார்கள். அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. எவ்வளவு நாள் அவங்களுக்கு தவணையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்போ வந்து மேசியா சங்கரிக்கப்படுவார், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தேவன் சொல்லிட்டாரு. அவங்களுடைய தவணையின் காலத்தையும் சொல்லிட்டாரு. எப்போ தானியல்கிட்டே சொல்லிட்டாரு. 490 வருஷம் காலக்கெடுவும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல, புரிஞ்சுக்காதனால தான் கடைசியில அவங்களுக்கு நியாயத்திற்கு வருது. எருசலேம் டோட்டலா அழிக்கப்படுங்கிறது தெரிஞ்ச விஷயம். 70 சுத்தமா அழிக்கப்படுது. யூதர்கள்லாம் அந்த நாட்டை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் பாலஸ்தீனர் கையில வருது. திரும்ப 1948 தான் அந்த திரும்ப எருசலேம் வந்து உருவாகுது, இஸ்ரேல் தேசம் உருவாகுது. இப்ப வர்றாங்க, இப்பதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம். சரிங்க, இப்போ இந்த ஓமையை குறித்து கொஞ்சம் இன் டீட்டெயிலா பார்க்கலாம். சங்கீதம் 80:8 வாசிப்போம். சங்கீதம் 80:8. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல எங்க இருக்காங்கன்னா, எகிப்துல அடிமைகளா 30 வருஷம் அங்க இருக்கிறாங்க. அப்போ நீர்ங்கிறது தேவன் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை, ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல குல திராட்சை கொடியை எடுத்துட்டு வந்து ஒரு தோட்டத்துல நடுறாரு. அங்க இருக்க கல்லு முள்ளெல்லாம் பொறுக்கிட்டு அந்த வந்து உயர்குல திராட்சை கொடியை வந்து நடுறாரு. இதுதான் வந்து என்ன சொல்ற, எப்படி நடுறார்? இந்த கானான் தேசத்துல ஆல்ரெடி இருந்த எம்மோரியர், எபூத்தியர் இவனுங்கெல்லாம் அடிச்சு, கானானியர்லாம் அடிச்சு துரத்தி விட்டுட்டு தேவன் என்ன பண்றாருன்னா, எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து எங்க நடுறாருன்னா கானான் தேசத்துல நடுறாரு. அதான் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை, இந்த திராட்சை கொடிங்கிறது யாரை குறிக்கிறது என்றால் இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டி நீர். அடுத்த வசனம் வாசிப்போம். எசாயா 5:7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இந்த தோட்டங்கிறது யாருன்னா இஸ்ரவேலின் வம்சமே. இந்த இஸ்ரவேலுங்கிறது யாருன்னா 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், எல்லா கோத்திரம், இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் யாருன்னா அது இஸ்ரவேலின் வம்சம். அதான் திராட்சை தோட்டம், அந்த 12 கோத்திரமும். சாலமனுடைய பையன் ரெகபயாம் காலத்துல இந்த தேசம் இரண்டாக பிரிகிறது. ஒண்ணு இஸ்ரவேல், இன்னொன்னு யூதா. இஸ்ரவேல் தேவனுக்கு பிரயோஜனமாக இல்லை. இந்த யூதா கோத்திரம் மட்டும்தான், தாவீதுடைய வம்சம் மட்டும்தான் தேவனுக்கு என்று நிற்கிறது, அவனுடைய சந்ததி. மற்றது வந்து என்ன பண்ணுன்னா வழி விலகி போகுது. அது வந்து அசீரியர்கள் கூட சம்பந்தங்கள் வந்து அது தேசம், அந்த இஸ்ரவேலுங்கிற வம்சமே அழிஞ்சு போகுது. இப்ப மீதம் இருக்கிறது யாருன்னா இந்த யூதா வம்சம் மட்டும்தான் இருக்கு. அதுலதான் இயேசு கிறிஸ்து வர்றார். அப்போ சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம். அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷர். இப்ப இருக்கிற அத்தி மரம் யாரை குறிக்குதுன்னா தான் யூதா கோத்திரத்தை குறிக்குது. மற்றவங்க எல்லாம் என்னன்னா இஸ்ரவேலின் வம்சம். டோட்டலா எல்லாரும் இஸ்ரவேலின் வம்சம். இதுல நடுவில் இருக்கிற அந்த அத்தி மரம், ஏன்னா திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் அத்தி மரம் இருக்கு, ஆனா அதுவும் கனி கொடுக்கும். அதுதான் யாருன்னா யூதாவின் மனுஷர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்ப இந்த ஜனங்கள் யாருன்னா
கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். யாரு? இந்த யூத ஜனங்கள். இந்த யூத ஜனங்களை வைத்துதான் தேவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு கொடுக்கணுங்கிறது அவருடைய திட்டம். ஏன்னா அவர் அவர்கள் யாருன்னா தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். யாரு? இந்த யூதா ஜனம். அதனாலதான் தேவன் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார். ஆனா அந்த சொந்தமானது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49, 22 மற்றும் 25. இதுலயும் இந்த யூதா தேசத்தை பத்தி, இந்த இஸ்ரேல் வம்சத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, யோசேப் கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றன்றைகள் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களால உன்னை ஆசீர்வதிப்பார். சோ இதுல இருந்து நம்ம என்ன இந்த வசனத்துல புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த அளவுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த யூத ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் இன்டெலிஜென்ஸ்க்கு ஈக்குவலா மற்றவங்க இல்லை அப்படின்னு பார்க்கணும். இந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். சுத்தி வேலி அடைச்சுங்கிறார். இந்த திராட்சை தொழில்கள் வீணா போகக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தி வேலி அடைச்சாரு. எந்த மிருகமும் அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு பாதுகாத்தாரு. அந்த அளவுக்கு பராமரித்த அந்த திராட்சை செடி, அந்த கொடி, அதுல இருக்கிற அத்திமரம் என்ன பண்ணலாம்னா பழங்களை கனிகளை கொடுக்கல. புளிப்பான பழங்களை திராட்சை செடி கொடுத்தது, அத்திமரம் என்ன பண்ணல, கனியே கொடுக்கல. எசாயா 5, 1 மற்றும் 2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த திராட்சை செடியிட்ட அவர் எதிர்பார்த்தது என்னன்னா நல்ல திராட்சை கொடி. ஏன்னா அவர் நல்ல செடியை தான் அதுல ஊன்னாரு. அதை என்ன பராமரிச்சாரு, கற்களை பொறுக்கினாரு, நல்ல தண்ணியை விட்டாரு, எல்லாமே பண்ணாரு, வேலி அடைச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அது என்ன பண்ணுச்சு? கசப்பான பழங்களை தந்தது. அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா அதை அவர் வேலையை எடுத்து போட்டாரு, எல்லாம் மீஞ்சு போச்சுங்கிறத நம்ம என்ன. சரி, இப்ப நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்திருக்கிறது என்னன்னா, இந்த அத்தி மரம்ங்கிறது யூதர்கள். இந்த யூதர்கள் கனி கொடுக்கவில்லை, ஆனா செழித்து வளர்கிறார்கள். அவர்கள் செழித்து வளர்றதுன்னா என்னன்னா தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றாங்க. இந்த இதுல வாசம் பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து இந்த எசாயா 5வது அதிகாரத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கிறாங்க. செடி தளதளன்னு இருக்கு, மரம் தளதளன்னு இருக்குது, ஆனா என்ன கனி இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த மரத்துக்கு கீழே எந்த செடியும் வளர விடல. ஏன்னா இதுவே எல்லாத்தையும் வானத்துல இருக்கிற காத்து முதற்கொண்டு சூரிய ஒளி, மழை எல்லாத்தையும் அதுவே வாங்கிடுது. அதே வாங்கிட்டு பூமியில இருக்க சத்தையும் அந்த மண் சத்தையும் உறிஞ்சிட்டு மரம் செழிப்பா இருக்கு. ஆனா என்ன இல்லை, கனி கொடுக்கல. கீழே எந்த செடியையும் வளர விடல. இப்போ இத வேற ஒரு பார்வையில இந்த இஸ்ரேல் ஜனங்களை மற்ற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அந்த கர்த்தருடைய ஜனங்கள்கிட்ட தேவனுடைய குணத்தை, அவருடைய கேரக்டரை எதிர்பார்ப்பாங்க மற்ற மக்கள். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க? கனி கொடுக்கலன்னா என்னன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டர் இல்லை. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறது போல அந்த ஆவியின் கனி 9 அவர்கள்ட்ட இல்லை. அது ஆவியின் கனிகள்னு சொல்ல மாட்டாங்க, ஆவியின் கனின்னு சொல்லுவாங்க. அந்த 9 ஒரு ஆரஞ்சு பழ சொலைக்குள்ள எப்படி இருக்கிற அந்த 9 சொலைகள் மாதிரி தான். ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்ல முடியும், ஆரஞ்சு பழங்கள்னு சொல்ல மாட்டோம். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஆவியின் கனி, ஆவியின் கனிகள் அல்ல. இப்ப அந்த ஆவியின் கனி அதுல இல்லை, கனி வரல. அப்படின்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழல. அதன் மூலமாக உலக மக்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா இந்த மக்களை வைத்து தேவனை தவறாக நினைக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாரு தேவன்? அவர்களுக்கான கொடுத்த அந்த தவணை காலம் முடிஞ்சு அதை வெட்டுறதுக்கு முயற்சி பண்றார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, திரும்ப நான் ஊழியத்தை செய்யறேன், குத்தி எரு போடுறேன், என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, கனி கொடுக்க போறல, அப்புறம் மனம் வெட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மனம் இல்லை, மனம் வெட்டப்பட்டுச்சு. இதுதான் அதுல இருந்து இந்த ஓமை. இப்ப இதுல இருந்து நமக்கான பாடம் என்ன? இப்ப நாமளும் இந்த யூதா ஜனங்கள் போல
தேவனிடத்துல இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஏதோ ஒரு துன்பம், பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில பிரச்சனை, மண்டியிடுறோம், ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம். ஆனா கனி கொடுக்கணும்னா எப்படி யூதா ஜனங்கள் செழித்து அந்த அத்தி மரம் போல வளர்ந்தார்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் மனது மேல வானத்திலையும் சரி, கீழே பூமியிலையும் சரி, மழை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செடி வளருது. ஆனா என்ன பண்ணல, கனி இல்லை. அதன் கீழே இருக்கிற எந்த ஒரு செடிக்கும் அதனால பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. எல்லாத்தையும் அது மறைச்சு போடுது. ஏன்னா வளர விடாம அது நிழல் ஆனது தடுக்குது, மற்ற இதுக்கு எதுவும் சத்து கிடைக்காம. அதே போல நான் தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் மண்டிக்கிட்டு தினந்தோறும் ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு பெற்றுக்கொள்கிறேனே, ஏன்ட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த அத்தி மரத்துக்கு என்ன நிலையோ அதேதான் நமக்கும் அதே நிலை. இப்ப பிதா குமாரன் 2 பேரும் அவர்களுடைய அன்புனாலையும் இரக்கத்தினாலையும் நமக்கு சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து நமக்கு அந்த ஜீவனுக்கு போற பாதையை காண்பித்து அதில் நடத்தி வருகிறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறார், கொத்துறார், எரு போடுறார், பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார், பராமரிக்கிறார். ஆனா நான் கனி கொடுக்கிறேன். இல்ல நானும் அதே அத்தி பழம் மாதிரி நான் மட்டும் செழித்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செழித்து வளர்ந்து கனி கொடுக்காம, மற்றவர்களை ஆதாயப்படுத்தாம, மற்றவர்களை வளர விடாம நான் தடுக்கிறேனா அப்படிங்கிறது நாம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். ஆனாலும் தேவன் என்ன சொல்லுகிறார், இன்னும் கனி கொடுக்கறதுக்குள்ள வரலனாலும், இன்னும் கனி கொடுக்கலன்னு ஓசியா 11 என்ன சொல்றாரு? ஓசியா 11:8 மற்றும் 9. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோய்மை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் புலம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். இது யூதேயாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்ட பாடம். நாமளும் கனி கொடுக்கலன்னா தேவன் என்ன பண்றாரு? புலம்புறாரு. இதுல பாத்தீங்கன்னா, அவனை எப்படி கைவிடுவேன், அவனை எப்படி ஒப்பு கொடுப்பேன், என் உக்கரை எனக்கு வர்ற கோபத்தின்படி நான் செய்ய மாட்டேன், உன்னை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏன்னா நான் தேவன், நான் உன் நடுவில் இருக்கிற பரிசுத்தர் அப்படின்னு தேவன் நம்ம அவரை புலம்ப விடாம நாமளும் என்ன பண்ணணும்? இஸ்ரேல் ஜனங்கள் போல, யூத ஜனங்கள் போல அல்லாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வர வேண்டும். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்போ இங்க இருந்து என்ன பார்க்கணும்னா, அவர்களுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு அவர் கொத்தி எரி போடுறாரு. ஆனா அவர் என்ன பண்றாங்க? தோட்டக்காரனை பிடிச்சு கொண்டு போறாங்க. ஆனாலும் கொள்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை பார்த்து மண்டி, அவங்க பிதாவிட்ட என்ன பண்றாங்க? இவர்களுக்காக மன்னியும்னு கெஞ்சுறார். இதையேதான் இன்னைக்கு நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ என்கிட்ட கனி இருக்கிறதா? நான் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கிறேனா? ஏசாயா 5:4. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்காக நான் இன்னும் என்னதான் செய்யணும், அது நல்ல பலம் கொடுக்கணும் அப்படின்னு தேவன் பேசுறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த திராட்சை தோட்டத்திற்காக, அதாவது அன்றைக்கு அவங்களுக்காக, இன்றைக்கு நமக்காக நான் இன்னும் என்ன செஞ்சா நீ கனி தருவ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். அப்போ நான் இன்னைக்கு நல்ல ருசியான பழத்தை நான் தேவனுக்கு கொடுக்குறேன்னா, நான் கசப்பான பழங்களை நான் கொடுத்துறேன். ஆனா நான் என்ன பண்றேன்? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கிட்டேன், நான் தளதளன்னு நல்லா தான் வளர்ந்துருக்கேன். நான் மற்றவங்களுக்கு இப்ப ஒரு எப்படி யூத ஜனங்களை வைத்து அவர்கள் தேவனை பார்த்தார்களோ, அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மளை வச்சுதான் நம்மளுடைய தேவனை அக்சஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் ஒரு கண் கொடுக்கிற மனுஷனா இருந்தா அவர்கள் எப்படி நம்மளை பார்ப்பாங்க? கர்த்தர் நம்ம மூலமா எப்படி தேவனை பார்ப்பாங்கன்னா, இந்த தேவன் மாதிரி உண்டா அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் என்ன மாதிரியான பலன்களை தருகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். தேவன் அதற்கு நான் இன்னும் என்னப்பா செய்யணும்?
இந்த திராட்சை தோட்டத்துக்கு நல்ல பழம், இந்த திராட்சை தோட்டம் நல்ல பழம் கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் அதுக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாம கனி கொடுக்க வேண்டும். கடைசியாக இந்த ஓசியா 14:1 மற்றும் 4-7 வாசிப்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்காக எல்லா வேலைகளையும் செய்கிறார். நாம கனி கொடுக்கிறோமா அப்படிங்கிறத சொல்லி சிந்திச்சு நாம ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை முறைக்குள்ள என்ன வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். நம்ம பார்த்தது ஒரு 3-4 விஷயங்களை பார்த்தோம். தேவன் இந்த உலகத்திற்கு தன்னுடைய குமாரனையும் எதற்காக அனுப்பினார்? நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிப்பதற்காக தான் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்னா, நம்மளை தீர்ப்பதற்காக அல்ல, அழைப்பதற்காக அல்ல, நம்மளை வந்து ரட்சிப்பதற்காக தான் வந்தாருங்கிறது 2 வசனங்களை நம்ம பார்த்தோம். லூக்காவிலிருந்து யோவான்ல இருந்தோம். அடுத்ததாக நம்ம ஓமையில பார்த்தது முதல் 2 வசனங்கள் என்ன நடந்துச்சுன்னா, யூதர்கள் இந்த நேரத்துல கலிலேய தேசத்துலயும் இருக்கிறாங்க. அவர்கள் எதற்கு வர்றாங்க? எருசலேம் ஆலயத்துக்கு வந்து பலி கொடுக்க வரும் பொழுது பொந்திய பிலாத்து என்ன பண்றாருன்னா, அந்த கலிலேயர்களை வெட்டி போட்டுறாரு. வெட்டி போட்டோன்னா அங்க இருக்கிற எருசலேம்ல இருக்க யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கு நியாயத்திற்கு வந்துச்சு, நம்ம எல்லாம் வந்து நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பத்தின விஷயத்த வந்து கருத்தை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லி அவர் என்ன சொல்ல வருவார்னு கேட்கும்போது தேவன் இந்த ஓமையை சொல்றார். திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. அதுல வந்து எஜமானன் என்ன பண்றாருன்னா, பழத்தை கனியை தேடி 3 வருடமா வர்றாரு. கனி காய்க்கல. ஆனா மரமும் நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. அப்போ தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறாரு, இல்ல இதுல கனி ஒண்ணும் இல்லை, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. தோட்டக்காரன் என்ன சொல்றாருன்னா, இல்ல கொஞ்சம் சுத்தி கொத்தி எரு போடுறேன், இந்த 1 வருஷம் விடுங்க. அப்போ இந்த தோட்டக்காரனும் எஜமானும் பிதாவையும் குமாரனையும் குறிக்கிற 2 பேரு. அவங்க எடுத்த உடனே என்ன பண்ண வெட்டல, அவங்க வந்து எடுத்த உடனே அழிக்கல. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் அவங்க மேலும் நான் என்ன செய்யணும், என் திராட்சை தோட்டத்துக்காக இந்த அத்தி மரத்துக்காக நான் என்னெல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனாலும் அது கனி கொடுக்காத போது அதை என்ன பண்றாங்கன்னா விட்டுக்கிறாங்க. அப்ப தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அன்பானவர்கள் தான். ஆனா என்றைக்காவது அவருடைய நியாயத்திற்கு வரும் பொழுது அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்தை வெட்டுறாங்க. அதே போலதான் யூதர்களுடைய கணக்கு வந்து கிபி 70 முடிஞ்சது. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ரொம்ப வருஷம் நாடு இல்லாமல் சுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கான இதுல பாடம் என்ன? நமக்காக ஒரு எல்லாம் செய்யறாரு. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம்னா கனி கொடுக்குறோம் அப்படின்னா இனிமேலுக்காவது நம்ம ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, நீங்களும் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள வரும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுதல் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுல ஏதாவது சந்தேகங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்.